வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் டு ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியாக எழுதலாம் அப்படின்றது. 2 டைம்ஸ் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து பேக் சைடு வந்து எழுதணும். அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க SPDF. இப்போ பார்த்தீங்கன்னா SPDFில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து 2 டைம் எழுதுங்க. எஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 2 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எஸ் எழுதியாச்சு 2 டைம்ஸு. அடுத்தது பிஎஸ், அடுத்தது பிஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டியிலிருந்து 2 டைம்ஸ் டிபிஎஸ்ன்னு எழுதணும். டிபிஎஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க எஃப்லேருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் எஃப்டிபிஎஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 டைம்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து அட்டாமிக் நம்பரை கொடுத்துடலாம். எஸ்னாக்க ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே 2, அதாவது பி ஆர்பிட்டல் அப்படின்னாக்க 2 கம்பெட் 2 தான் ஸ்டார்ட் ஆகணும். 2 3 4 5 6 7. அடுத்து டி ஆர்பிட்டல்னாக்க 3ல் ஸ்டார்ட் ஆகும். 3 4 5 6. அடுத்தது எஃப் ஆர்பிட்டல்னால் உங்களுக்கே தெரியும், 4ல் ஸ்டார்ட் ஆகும். இங்கே இல்லை. அடுத்தது வந்து இங்கே 4 இங்கே 5. அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 8 வரைக்கும் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.